ஸ்ரீ குருபியோ நமக. தவறிப்போய் தவறவிட்டவர்கள் என்னும் தலைப்பில் உள்ள உட்பொருளை பற்றி சற்று சிந்தித்து பார்க்கலாம். உடம்பும் உடம்பும் உடம்பை தழுவி உடம்பிடை நின்ற உயிரை அறியார். உடம்போடு உயிரிடை நட்பறியாதார். மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே. இது திருமூலரின் திருமந்திர வாக்கு. உடம்பும் உடம்பும் உடம்பை தழுவி என்பதற்கு குழந்தை என்னும் ஒரு உடம்பை உருவாக்கி தழுவி மகிழ்வதற்காக ஒரு ஆண் உடம்பும் ஒரு பெண் உடம்பும் ஒரு ஆண் உடம்பும் ஒரு பெண் உடம்பும் ஒன்றை ஒன்று தழுவி கொண்டு உடம்பிடை நின்ற உயிரை அறியார். ஆண் பெண் குழந்தை என்னும் இம்மூன்று வகை உடம்புகளுக்கும் இடையில் பொதுவாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரே உயிர் சக்தி என்னும் பிராண சக்தியை பற்றி ஒருவரும் அறியார். வள்ளல் பெருமானும் தம் அகவல் அருட்பெருஞ்சோதி அகவல் 971-72 இவ்வாறு பாடியுள்ளார். பயிர்புறு கரண பரிசுகள் பற்பல உயிர் திரள் ஒன்றென உரைத்த மெய்ச்சிவமே என்று. அதாவது விதவிதமான முகங்களுடன் காணப்படும் மனித வடிவங்கள் யாவுக்குமே உயிர் திரள்கள் என்பது ஒன்றேயாம் என்பதை இதன் பொருளாக கொள்ளலாம். உடம்போடு உயிரிடை நட்பறியாதார். மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே. மடம் என்பதற்கு திரிய கோடல், அதாவது ஒன்றை மற்றொன்றாக மாறுபட கருதுதல் மற்றும் மாறுபட கருதுதல் என்று பொருள். மற்றும் சத்திரம் என்றும் ஒரு பொருள் உள்ளது மடம் என்பதற்கு. அதாவது காட்சி பொருளாக இருக்கும் இம்மூவகை உடம்பின் ஆக்கத்திற்கும் ஒரே மூலப்பொருளாக உடம்புகளின் உள்ளேயே இணைபிரியாது ஊடுருவி இயங்கிக் கொண்டிருப்பது காட்சிக்கு அப்பாற்பட்ட உயிர் சக்தி என்னும் இப்பிராண சக்தியே ஆகும். இத்தகைய உயிர் சக்தி இம்மானுட உடம்போடு கொண்டிருக்கும் நட்பை பற்றிய அறிவை அறியாமல் ஒன்றுக்கொன்று காட்சி பொருளாக இருக்கும் இவ்வுடம்பையே உண்மை என எண்ணி மயங்கும் எண்ணற்ற மாந்தர்களை திருமூலர் இங்கு நாயோடு ஒப்பிட்டு கூற காரணம், அரிதிலும் அரிதாக கிடைக்கப்பட்ட இம்மானுட பிறவியில் வாழ்ந்து கொண்டும் இவ்வுயிர் சக்தியை பற்றிய அறிவை உணராது போனால் மரணம் அல்லது தவறி போனார் என்னும் சம்பவமாக இம்மானுட உடம்புடன் உயிர் கொண்டிருந்த நட்பானது நழுவி போக நாயை போன்ற கீழான உடம்புகளில் தாம் முன்பு தவறவிட்ட கிடைத்தற்கரிய மானுட உடம்பின் உயர்வை எண்ணி எண்ணி நொந்து கொண்டு எவ்வாறு பற்பல அடுக்குகளை கொண்ட சத்திரத்தில் புகுந்த நாயானது வாயில் வழியை அறியாது மயங்கி கொண்டிருக்குமோ அவ்வாறே கீழான இப்பிறவைகளில் இருந்து மீள வழி தெரியாமல் ஆயினும் அதே ஓர் உயிர் சக்தியில் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கும் என்பதாக இச்சொல்லுக்கு தவறிப்போய் தவறவிட்டவர்கள் என்ற சொல்லுக்கு உட்பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்.